நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் ஜூலை மாதத்து ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, சனியும் குருவும் ஏற்கனவே வக்கரமாகி அமர்ந்து இருக்கிறாங்க 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும். இதே நேரத்துல 7/7/2021 புதன் பகவான் மிதுன ராசியில் போய் ஆட்சியாக உட்கார போறாரு ஒரு 18 நாள். ஏன்னா அவர் மறுபடியும் 25/7/2021 கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகி பகை வீட்டுல வந்து உட்கார போறாரு. 16/7/2021 சூரிய பகவான் உத்தராயணத்தில் இருந்து தட்சிணாயனத்துக்கு ஆடி 1ஆம் தேதி வந்து உட்கார போறாரு கடக ராசியில. சமமான இடத்துல சூரிய பகவான் உட்கார போறாரு. 17/7/2021 சுக்கிர பகவான் பகை வீட்டுல போய் வேதகன் வீட்டுல சிம்மத்துல போய் உட்கார போறாரு. 20/7/2021 செவ்வாயும் போய் சிம்ம ராசியில உட்கார போறாங்க. கடக ராசியில இருந்து சிம்மத்துல போய் நல்ல நட்பு வீட்டுல உட்கார போறாங்க. இப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில 2/6/2021 இருந்து 20/7/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 49 நாட்கள் தனது நீச்ச வீட்டில் கடக ராசியில் பகை வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்காரு செவ்வாய் பகவான். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 15/7/2021 இருந்து 20/7/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆயில்ய 4ஆம் பாதத்தில் ஆபத்து பகையில் நிற்கிறார். சனி பகவானும் இதே காலகட்டத்துல 17/7/2021 இருந்து 16/8/2021 வரைக்கும் 100% வக்கரகதியில இருக்காரு. ஏன்னா சூரியன் கரெக்டா 7ஆம் பார்வையாக சனியை பார்த்துக்கிட்டு 100% அவர் வக்கரகதியில இருக்காரு. அதே சமயத்துல கிட்டத்தட்ட 52 நாட்கள் திருவோணம் 2ஆம் பாதத்துல மகர ராசியில ஆபத்து பாகையில சனி பகவானும் இருந்து செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். 2 பேரும் சமசத்தமா பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிரக நிலைகள்ல இதுல இந்த மாதம் கொஞ்சம் கிரக நிலைகள் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சூரியனுக்கு குரு திரிகோணத்துல 5ஆம் பார்வையாக திரிகோணத்துல 16ஆம் தேதி வரைக்கும் அவரு 16/7 வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அவருடைய பார்வை கிடையாது. அப்ப குருவுடைய பார்வை எந்த கிரகத்திற்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல தான் ஜூலை மாசம் வருது. செவ்வாயும் சுக்கிரனும் எப்ப வந்து சிம்ம ராசியில உட்கார்றாங்களோ அப்பொழுதுதான் இந்த குருவுடைய பார்வை அவங்க பட போகுது. அதுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதியிலிருந்து தான் 17ஆம் தேதி சுக்கிரன் வராரு. 20ஆம் தேதி செவ்வாய் வந்து சிம்மத்துல உட்காரும் பொழுது குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு செவ்வாய் சுக்கிரனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். ஆனா இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கும்ப லக்னமாக இருந்தால் கும்ப லக்னத்தில் குழந்தைகள் பிறக்கும் பொழுது 7ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது குருவின் பார்வை இருந்தாலும் வக்கரமான குருவின் பார்வை செவ்வாய் சுக்கிரனுக்கு விடும் பொழுது அது 7ஆம் இடமாக இருக்கிறதுனால உறவுகள் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பிரச்சனையை தரும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இது ஒண்ணு. ஏன்னா 2 கிரகம் ஏற்கனவே வக்கரமாகி இருக்குது. வக்கரமான கிரகம் இதுலயே இருக்கு. கும்ப லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியே வக்கரம். ஸோ இது கும்ப லக்னத்துக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடிய நிலையில இருக்குது. சரி, இதை பத்தி தனியா ஒரு வீடியோவும் நான் எது பாதிப்பை தரணும் 3 வீடியோவா பிரிச்சு கொடுத்துட்டேன். மிக மிக எச்சரிக்கை எது, மிக மிக கவனம் எதுன்னு 3ஆ பிரிச்சு கொடுத்துட்டேன். ஆனா இந்த மாதத்துல கடவுள் புண்ணியத்துல நமக்கு மாதம் பிறக்கும் பொழுதே 2/7/2021 அன்னைக்கு காலபைரவர் அஷ்டமி வந்து நம்மளை காக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் யோகியாக வர்றதுனால. அதே சமயத்துல கூர்ம ஜெயந்தி
அமிர்தத்தை கடைவதற்காக ஆமையாக பெருமாள் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அந்த மலைக்கு கீழே முட்டு கொடுக்க போய் நின்னாரு. அதே கூர்ம அவதாரம் தான் பிரம்மா கையிலிருந்து வேதங்கள் விழுந்த பொழுது கடலுக்கு அடியிலிருந்து எடுத்து கொடுத்ததும் இதே கூர்ம ஜெயந்தி அவதாரம். புதன்கிழமை பிரதோஷம் வருகிறது, ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்றி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம். வராகி நவராத்திரி பூஜை ஆரம்பம் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அன்னைக்குதான் சோடசக்கலை நேரமும் வருது. ஆணி திருமஞ்சலம் அம்பாளுக்கு வருகிறது, அது இன்னும் ஒரு விசேஷம். அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனத்துக்கு சூரிய பகவான் நுழைய போகிறார். ஆடியிலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயனத்துல நிக்க போகிறார் சூரிய பகவான். அவர் தெற்கு நோக்கி அவருடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக சேர்றாரு. அன்று நம்ம சிவபெருமானையும் மும்மூர்த்திகளை பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். விஷ்ணுக்கு உரிய விஷ்ணு சபன ஏகாதேசி வருது. அந்த அன்னைக்கும் பெருமாளை வழிபாடு செய்தோம் என்றால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 20/7/2021 அன்னைக்கே ஒரு மைத்திரேய நேரம் வருது, கடனை அடைப்பதற்காக உள்ள நேரம். 21/7 ஆடி மாதத்தில் முதலாக வரக்கூடிய பிரதோஷம். சாகா விரதம் இருப்பதற்காக உள்ள ஒரு துவாதசி, பாமண துவாதசி விரதம் ரொம்ப விசேஷம். குரு பூர்ணிமா வருது. முதல் பௌர்ணமி ஆடி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி ஆனது ரொம்ப விசேஷம். குரு வீட்டில் போய் சந்திர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில ஆடி மாதத்தின் முதல் பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக குரு பூர்ணிமாவோட குருவை எல்லாம் வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பிள்ளைகளுடைய கல்வி படிப்புக்கு மிகவும் நல்ல ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் அடுத்தது 24/7 ஒரு சோடசக்கலை நேரம் வருது. கடனை தீர்ப்பதற்கு உரிய மைத்திரே நேரம் 2 வருது. இது இல்லாம சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, கடன் தீர்ப்பதற்காகவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி அங்கார சதுர்த்தி ரொம்ப விசேஷம். அது இந்த திருப்பம் வருது. செவ்வாயின் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்காகவே வருது. 31/7/2021 அன்று ஒரு காலாஷ்டமி வருகிறது. நீலகண்டாஷ்டமியாக அஷ்டமி அஸ்வினி நட்சத்திரத்தோட கூடி அன்னைக்கு ஒரு மைத்திரே நேரம் வருது. அப்ப 2 அஷ்டமிகள் பைரவர் நம்மை காப்பதற்காக உரிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதுதான் கிரக நிலைப்பாடுகள். தெய்வத்தை எப்படி வணங்கணும்னா அந்தந்த நேரத்துல ஒவ்வொரு மாதத்துல என்னென்னலாம் விசேஷங்கள் வருகிறதோ அது திதியை வச்சு அஷ்டமியாக வந்தாலும் சங்கடகர சதுர்த்தியாக வந்தாலும் பௌர்ணமி அமாவாசையாக வந்தாலும் நட்சத்திரங்களையும் லக்னத்தையும் வைத்து இருக்கக்கூடிய மைத்திரை நேரத்தையும் திதிகள் 2 திதிகள் சேர்ந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரத்திலையும் வாமன ஜெயந்தியை கொண்டாடி பெருமாளை காக்கும் கடவுள் பெருமாளை வழிபாடு செய்து கடனை எல்லாம் நிவர்த்தி செய்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இறை அருளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அப்படி இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கு இந்த காலகட்டம் என்ன தரப்போகிறார்கள் கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காக. அதே நேரத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிப்பெடுத்து வச்சுக்கிங்க. 23/5/2021 இருந்து 11/10/2021 வரைக்கும் யாரெல்லாம் திருவோணம் 1-2 பாதங்கள்ல நிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவஸ்தைகள் அதிகமாக இருக்கும். அதனால அவர்கள் எல்லோரும் கொஞ்சம் மகர ராசி ஏற்கனவே ஜென்ம சனியில இருக்கிறீங்க. சனி வேற ஆட்சி வக்கரமாக இருக்கிறாரு. 10ஆவதுக்கு திருவோணம் 2-1 பாதங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கிறது மிக சிறப்பு. அப்ப திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப விசேஷமாக பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்க. தினமும் நீங்க சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவரையும் ஆஞ்சநேயர் விநாயக பெருமான் இதுகளை
இவர்களை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த தாக்கம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருவோணம் 2, 3 பாதங்கள்ல வக்கரமாகி உட்கார்றாரு சனி பகவான். அப்படி உட்காரும் பொழுது அதுல சந்திரனும் இருக்கும் பொழுது மன உளைச்சலை அதிகப்படுத்தும் திருவோணக்காரர்களுக்கு. குறிப்பெடுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா? இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், கிரக நிலைகள். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக என்னென்ன பலனை தரப்போறாங்கன்னு வெறும் பலனை மட்டும் பார்த்துக்கிட்டு போனா ஷார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாருங்கள், 12 ராசிகளுக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியெல்லாம் பலனை தரப்போகிறாள்னு பார்ப்போம். கடக ராசி நேயர்களே, நல்ல குணமும் அன்பாக இருக்கக்கூடிய ராசி இந்த கடக ராசி. ஆனால் சில சமயம் சில விஷயத்தில் அவசரப்பட்டு அதனால் சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசி இந்த கடக ராசி. ஏன்னா எமோஷனலாக அது முடிவெடுத்து அது மாட்டிக்கும். பத்தாவதுக்கு உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதி போய் 8ல் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அஷ்டமத்தில் குரு வக்ரமாகி இருந்தாலும் சில தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. கவனம் தேவை, குரு அங்கே இருக்கிற வரைக்கும். 12ல் குடும்பாதிபதி 12ல் போய் உட்காந்துருக்கார். தேவையில்லாமல் குடும்பத்துக்கு வாக்குகள் கொடுத்து மாட்டிக்காதீங்க முதல்ல. ரெண்டாவது ஒரு விஷயம், குடும்பத்துக்காக நிறைய விரயங்கள் இருக்கும். உங்கள் வாக்குனால அள்ளி தெளிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணம் கரையும். அரசியல்வாதிகள் இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எதையாவது வாக்குகள் கொடுத்துட்டு விடாமல் பிடிச்சிக்கிட்டு டொனேஷன் கொடு, அது கொடு, இது கொடுன்னு மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி ஒரு சமமான கிரகம் உங்கள் ராசிக்கு. உங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சமாகிறாரு, 5க்கும் 10க்கும் அதிபதி. அப்போ நீச்சமாகி அவர் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் 7க்கும் 8க்கும் அதிபதியான சனியின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெருப்புக்கிட்டையும் கூர்மையான கத்திகள்கிட்ட இதெல்லாம் பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி வண்டி வாகனத்தில் குடும்பத்தோடு போகாமல் இருங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் இரவு காரக கிரகம், ஆபத்து பகையில் உட்காருது. செவ்வாய் பகவானும் ஆபத்து பகையில் உட்காருனால கொஞ்சம் நீங்கள் அதை கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அவசரப்பட்டு துரிதமாக வேகமாக செய்யணும்னு எந்த வேலையிலும் இறங்காதீங்க. அவசரப்படாமல் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பு. கொஞ்சம் பித்தம், மயக்கம், இந்த மாதிரி உடல்நல கோளாறு இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் ராசியிலேயே உட்கார்றதுனால சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ரொம்ப பகை. சுக்கிரன், சனி, ராகு, கேது, புதன். பாருங்களேன், புதன் போய் 11ல் உட்காந்துட்டு இருக்காரு ராகுவோட. ராகுல புதன். அப்போ உங்கள் புத்தியில் பெரிய உங்கள் புத்தி மூலியமாக எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் தவறாக போயிடும். ஒருத்தருக்கு 2 பேர் ஆலோசனை பண்ணி செய்கிறது ரொம்ப சிறப்பு. 11ல் ராகு இருக்கிறது சிறப்பு. ஆனால் புத்திக்காரகம் அங்கே போயிருக்காரு. 3க்கும் 11 12க்கும் அதிபதி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காரு. அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சரிங்களா? அப்போ இவ்வளோ கிரகம் பகை கிரகமாக இருந்து சனியும் உங்களுடைய ராசியில் அமரும் பொழுது லாப தடை ஏற்படும். தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்காது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. புதிய முதலீடு விஷயத்தில் இப்போதைக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கிறது நல்லது. தொழில் போட்டிகள் அதிகமாக உருவாகும். பண விஷயத்தில் சற்று அக்கறையோடு இருந்து திட்டமிட்டு செலவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் தேவையில்லாத விரயத்தை உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா? இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் மாட்டிக்குவீங்க. காரிய அனுகூலம் இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. இப்போ நிறைய முன்னேற்றம் முயற்சி இவையெல்லாம் செஞ்சாலும் கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அதுக்காக நல்ல ஒரு செயல் உங்களுக்கு சேராது. ஏன் அப்படின்னா உங்களுடைய முயற்சி 3ஆம் அதிபதி ராகுவோட 11ல் போய் லாபத்தில் தானே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு. சரி, லாபத்தில் உட்காந்துருக்காரு. அடுத்தது 3, 12 அதிபதி 12 விரயஸ்தானத்தில் புதன் பகவான் 7ஆம் தேதியே உங்களுக்கு உட்காந்துருவாரு ஆட்சியாக. அப்படி உட்காரும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்க ராசியில உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் அஷ்டமத்துல வக்ரமாயி உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரவேண்டிய இதெல்லாம் சேரும். அவ்வளவுதான். சரிங்களா? பங்குதாரர்களுக்குள்ளேயும் அதாவது பங்குதாரர்கள், அடுத்தது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இவர்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 7க்கும் 8க்கும் அதிபதி வக்ரமாயி உட்காந்து உங்க ராசியை பார்க்குறாரு. ஆனா ஆபத்து பாகையில இருக்காரு. கொஞ்சம் பங்குதாரர்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் சுகமா அப்படியே போயிடுங்க. ஆனா அப்படிதான் போவீங்க. ஏன்னா சுக்கிரன் 20ஆம் தேதி உட்காந்துடுறாரு. 17ஆம் தேதியே உட்காந்துடுறாரு சிம்ம ராசியில. அப்ப 20ஆம் தேதியும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுறாரு செவ்வாய் பகவான். 2ல் உட்காந்துடுறாரு. அதனால கொஞ்சம் தைரியத்தோட சுக்கிரன் இருக்க தொட்டி உங்களுடைய பேச்சுல ஓரளவுக்கு
இனிமையாக பேசி எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க. கடினமான ஒரு உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தேவையில்லாத அலைச்சல் இதையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லாம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் அதில் அக்கறையுடன் செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மேலதிகாரிகிட்ட நீங்கள் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் காரியம் சாதிச்சுக்கலாம். ரொம்ப இறங்கி போகணும். இறங்கி போய் நீங்கள் அவர்கிட்ட பேசி சமாளிக்கணும். கூட இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய சப்போர்ட் இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட்டு இதெல்லாம். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் எதிர்பார்த்த சலுகைகள், அவங்க தொண்டர்களுடைய அன்பு அனுசரணை இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் இந்த அங்கீகாரம் இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வம்பு வழக்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப உத்தமம். சரிங்களா? கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் குடும்பத்தாருடன் விட்டு கொடுத்து செல்வதனால் மட்டுமே நீங்கள் நல்ல ஒரு மாதமாக அமைச்சு கொள்ள முடியும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சுக்கிரனும் அமர்ந்து சந்திரன் கூட இணையும் பொழுது இந்த சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் மூவரும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்க சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும் பொழுது திருச்செந்தூர் முருகன் பச்சை வர்ணம் பூசிய திருச்செந்தூர் முருகனை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல், வாகன விபத்துக்கள் நடைபெறாமல், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் இவையெல்லாம் மேன்மை அடைவதற்கு நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். தாயின் உடலில் உபாதைகள் இதையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில ஓரளவுக்கு உங்களை சமாளிச்சிட முடியும், நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அது இருக்கும். சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 26, 27 இந்த 2 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அந்த தினங்களில் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதுவும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் இதையெல்லாம் எடுக்காமல் கையிலேயே வச்சிருக்கக்கூடிய காஸ்ட்லியான பொருளையெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் ஆடம்பர பொருட்களை அணிவித்துக்கிட்டு இல்லை ஆடம்பர பொருள்களை நீங்கள் வாங்குறதோ இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதோ வேண்டாம். அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. திட்டம் போட்டு இந்த சஷ்டி விரதங்கள்லாம் வருது, அவற்றையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் 15ஆம் தேதி பஞ்சமி திதியோடு இருக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனம் என்று அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது அம்பாளின் அருள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனுடைய அருள் உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சனி காரகத்துவத்தில் அவர் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே அவர் தந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார் என்பது திண்ணம். சரிங்களா? நீங்களே உங்களுக்கு எதிரியாக பிரச்சனைகளை ஆக்கி கொள்ளாதீர்கள். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது சிம்ம ராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.